Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊட்டிக்கு தாங்க ரைடு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஞ்சா 300 தாங்க. ஆக்சுவலி நம்மளோட நிஞ்சா 300 நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு பாருங்கள், இல்லைனா நம்ம மாற்றுறதுனா என்ன இதுன்னு மாற்றிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேண்டீன் பேர் வச்சுருக்கேங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா கேண்டீன் லேம் கிரீனுங்கனால எனக்கு கேண்டீன் அந்த இது பிடிச்சதுனால கேண்டீன் வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டியில் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் தாங்க ப்ரோ. நீங்கள் ஊட்டினா ஏற்கனவே போன இடமா தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கோட்டைக்கல்லுங்கிற இடம், ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இல்லை நானே அங்கே போனது கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து போனோம் நாங்கள். சரி, இதுவும் பார்த்திங்கன்னா சோலோ ரைடு தான். இங்கே ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டிலேருந்து ஃப்ரெண்டு வருவாங்க கூட. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம போகிற மலையோட பேர் பார்த்திங்கன்னா செங்கோத்தராயர் ஹில்ஸ், செங்கோத்தராயர் மலை. செங்கோத்தராயர் மலை எங்கே எதுக்கு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்கல்லுங்கிற இடம் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான், பட் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் லேட். ஸோ ஒரு ½ அன் ஹவர் லேட்டுங்க. இந்த ரைடு எப்படின்னா நம்ம ஊட்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வியூ பாயிண்ட் போக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இங்கே நேராக ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊர்லேருந்து போய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு ஸோ அங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும் நாங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப இதாக இருக்குது, 1/2 மணி நேரம் நடக்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 1/2 மணி நேரம் தானே, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும் நாங்கள். அதுதான் வருது அதில். ஸோ அது இல்லாமல் நானும் போகாத இடம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணிடலாம் அதுக்கு. ஏன்னா உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த இடம். பார்த்தீங்கன்னா அந்த பில்லூர் டேம் அந்த பேக் சைடு வாட்டர் போகிற எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க, பயங்கரமாக இருக்கும் நாங்கள். ஸோ நம்ம நல்ல நேரம் மிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்குங்க. அது ஒன்று தான் எனக்கு பயமாக இருக்குது, மிஸ்ட்டு இருந்துருமோன்னு. மிச்சப்படி வேறு ஒன்றுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டீன் தான் கூப்பிட போகிறோம். கேண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க மனசில், கேண்டி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுட்டா, ஸ்டேரிங் தெரியுதா உங்களுக்கு, ஹேண்டில் பாரு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டயரோட ஃபால்ட். டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி டயர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். டயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வாப்லிங் போயிடும். தெரியுதா உங்களுக்கு, டான்ஸ் ஆடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி கைவிடுறேன், நீங்கள் விட்டுறாதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற இது ஒரு ஃபால்ட் இருக்குது. இந்த டயர், இந்த MRF டயர் யூஸ் பண்ணுறதால நிஞ்சா 300 இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நானும் கூட சீக்கிரம் மாற்றிடுவேன். நான் கொஞ்சம் டயர் மாற்றவங்களுக்குலாம் காசு இல்லைங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தான் மாற்றணும். ஸோ நிஞ்சா வாங்கியிருக்கீங்க, பெட்ரோல் ஊற்ற காசு இல்லையான்னு கேட்டிங்கன்னா உண்மை இல்லை தான். அது இல்லைங்கிறது தான் நிசப்தமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா காரமடை கிட்ட வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் டோட்டலாக. அந்த கோட்டைக்கல் ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசுங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போனதே கிடையாது. ஏன்னா எங்கள் ஊருக்கும் அந்த சைடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சம்மந்தமே இல்லாதனால அந்த பக்கம்லாம் நான் போனதே கிடையாது. இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டில் எனக்கே தெரியாதுங்க, நானே கேட்டு தான் போகணும். ஸோ அதான் இது கரெக்டாக போகணும் வியூ பாயிண்ட்டுக்கு. அதான் ஒரு பிரச்சனை எனக்கு. ஏதாவது வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணி தவறுதல வேறு ஏதாவது இடத்துக்கு போய்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்க முடியாது போயிடும். கண்டிப்பாக நான் வியூ பாயிண்ட் பார்க்க வீட்டுக்கு போக மாட்டேன், அது வேறு மேட்ரு. ஏன்னா இப்போ தான் 6:30, நம்ம போகிறதுக்கு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகணும் வைங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுல் டே டைம் இருக்குது அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு. பொறுமையாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு தான் அடுத்த வேலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையங்க, பரவாயில்ல டிராஃபிக்கில், அதனால் டக்குன்னு வந்துட்டோம். ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டு பாருங்கள், வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சுங்க, நம்பர் வந்துருச்சு, மேட்டுப்பாளையம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த டீச்சர்ஸ் காலனி கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்பர் ஒரே நாளில் வேலை முடிஞ்சுதுங்க. டெம்பரரி நம்பர் பண்ணியிருக்கு இந்த மாதிரி சொன்னோம்னே ஒரே நாளில் பண்ணி கொடுத்துட்டாங்க. வண்டி நம்பர் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா TN40ங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறனால TN40. நான் என்ன வாங்கும்போது க்யூவில் போயிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா AA 2 AA. ஸோ AA அப்போ போகிறேன் 9092. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 9092 இதுதான் நம்ம வண்டி நம்பருங்க. நான் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர் இதில் தான் போனேன். ஃபேன்சி நம்பர் வாங்குற அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை, வண்டி வாங்குறதுக்கே காசு இல்லை. இதில் எங்கே ஃபேன்சி நம்பர் நான் போய் வாங்குவேன் சொல்லுங்கள். கிட்ஸ்
எனக்கு தெரிஞ்சு தண்ணி இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது மலைகள், மவுண்டெயின்ஸ் கால். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கோத்தகிரி. பட் கோத்தகிரி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டம் சூப்பராக இருக்குங்க. பட் நம்மளுக்கும் கோத்தகிரி சைடுக்கும் சம்மந்தமே இல்லை இப்போ போகிற ரூட்டுக்கு. அதனால கோத்தகிரி வழியாக போக முடியல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குன்னூர் வழியாக போகிறோம். பட் கோத்தகிரி ரூட்லாம் சூப்பராக இருக்குங்க பைக் ஓட்டுறதுக்கு. பணம் வாங்கும் இடம், பட் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலி என் சொந்த ஊர் ஊட்டிங்க, நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் ஊருக்கு போகிறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா உங்களுக்கு? எந்த ஹில்ஸ் ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஏர்பின் பென் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷலுங்க. ஸோ ஏன்னா இதுதான் ஒரு அழகான தொடக்க புட்டி. ஐயோ என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நல்லா ஸ்லோப்பாங்களே சல்லுன்னு. கார்னரிங் பண்ண லைட்டாக பயமாக இருக்குது. இதெல்லாம் ரேடியல் டயர் கிடையாதா இந்த வண்டியில் ஸ்டாக் கொடுக்குறது? அதான் லைட்டாக பயமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணலாங்க, பட் டயர் பார்த்தீங்கன்னா க்ரிப்பு நல்லா இருக்குது. பட் வெட் க்ரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஐ மீன் தண்ணியில் போகும்போதெல்லாம் பெருசாக க்ரிப் இல்லை. பட் நார்மலாக ரோட் ப்ரெசன்ஸ் ஓகேங்க. கார்னரிங்லாம் பண்ணலாம், ரொம்ப இது பண்ண முடியாது, பட் பண்ணலாம். பக்காசுரன் மலை தெரியுது பாருங்க, தெரியுது அங்கே ஒரு செல்ஃபோன் டவர். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பக்காசுரன் போல். எப்போ ஊட்டிக்கு போனாலும் அந்த சும்மா பாப்பா இதான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், தெரியுது பார்த்துக்கு செல்ஃபோன் டவர், அதான் பக்காசுரன் போல். அங்கே நான் போயிருக்கேன், நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். அந்த காரில் பசங்க தெரியுறாங்களா உங்களுக்கு? அந்த சந்தோஷம் தாங்க, அந்த சிரிப்பு பார்த்தீங்களா இல்லையா? அவங்களே தெரிஞ்சு TN39 அவங்களும் ஊட்டிக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் பெருசாக எதுவுமே கேட்குறது இல்லைங்க. ஐ மீன் பிடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஃபால்ஸ் தெரியும், பட் என்ன ஹெல்மெட்டை தூக்கி பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது, தெரியுதா? ஹெல்மெட் அந்த இதோட தூக்க முடியல என்னால். கேமராவோட பயங்கர வெயிட்டாக இருக்குங்க, அதான் உண்மை. GoPro 9ஓட அந்த மீடியா இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குமா, அதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்ப்பா வெச்சக்கின்னு எடுக்காமல் பார்க்குறானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்டேரி ஜங்ஷன். நம்ம குந்தாலா போகிற மாதிரி இருந்தால் நேராக போயிடலாங்க, அதான் கிட்ட. பக்காசுரன் மலை பார்த்தீங்கன்னா இங்கே 10 கிலோமீட்டர். பக்காசுரன் 10 கிலோமீட்டர். எங்கள் ஊருக்கு இப்படி போனாலும் கிட்ட தாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் போகணும் அந்த வியூ பாயிண்ட் இடத்துக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வழியாக போகிறாங்க. நேராக வியூ பாயிண்ட்னால் நம்ம நேராக போனால் தாங்க கிட்ட. அந்த ரூட்டில் அந்த பின்னாடி ஒரு டேர்னிங் பார்த்தால அதுதான் கிட்ட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக குன்னூர். ஸோ குன்னூர்லன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிற வழியில் எல்லைங்கிற ஒரு இடத்துல கட் ஆயிடுவாங்க கீழே. ஸோ அங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கேக்கட்டி அதுக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கார் தான் கரெக்டாக வருங்க. ட்ரெயின் ட்ராக். சின்ன வயசில் அதோட நடந்து போயிருக்கேன். கேத்தி ரிஸ்க்கு. கீழே இறக்குனா பட்டுருமோ படாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஓரமாக இருக்கும், படாது. நிப்பாட்ட பயமாக இருக்குது. இங்கே மாடலாக வரும், எனக்கு அதான் பயமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கிளம்பியாச்சுங்க.
இப்போ டைம் எங்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50ங்க, கிட்டத்தட்ட 11 o'clock ஆகுது ப்ரோ. நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 8:30 இருக்குமே, என்ன ப்ரோ 11 ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பையன் வரதுக்கு தான் லேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தூங்கிட்டான் தெரியாமல். பட் அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தாலே பயமாக இருக்குது, 2 பேர் உட்காந்துருக்கும் போது கீழே பட்டுரும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டேரி ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. எங்கள் ஊர்லன்னா கிட்ட தான் ஒரு 4-5 கிலோமீட்டர் தாங்க, தெரியுதா? ஸோ ஃபால்ஸ் பயங்கரம். நாங்கள் அன்றைக்கி அடிவாரம் போத்தோடனே நிறைய தண்ணி விழுதுட்டுருக்கு. ரிஷிகிட்ட கேட்போம்மா அடிவாரம் போகலாமா அப்படின்ட்டு. செதருவோம் பாருங்க, டி நான் வரலடோ அப்படின்ட்டு. ரிஷி 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 காட்டேரி ஃபால்ஸ் அடிவாரம் போயிட்டு வந்துடுவோமா? பட் நிறைய தண்ணி விழுதுங்க. அதனால் இங்கே நம்ம யூட்டர்ன் அடிக்கணும் இந்த கீழே ரோட்டில். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா சேலாஸ், நேராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா சேலாஸ் வந்துடுங்க. ஆமாண்ணா. ஆண்ணா ஆண்ணா எவ்வளோ தூரம்ண்ணா இருக்குது கொட்டக்கல்? 3 கிலோமீட்டராண்ணா. சரி தேங்க்ஸ்ண்ணா. இந்த லெஃப்ட் அப்படின்னாரு கோட்டக்கல்லுக்கு இருக்கணும். நான் இந்த கோட்டக்கல் போகிற வழி, கோட்டக்கல் இந்த ரோடு தானே? ஏன்னா கிராஸ் செக் பண்ணிக்கணுங்க, இந்த ரூட்டு தான் கிராஸ் செக் பண்ணிக்கணும். எதாக இருந்தாலும் ஒரு கிராஸ் செக் தான். ஸோ எஸ் இதுதான் அந்த சர்ச். ஸோ இங்கே நிப்பட்டி அப்படியே நடந்து போகணும். அது இல்லையா இல்லை பர்மிஷன் தான் வாங்கணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தம்பி தேவையில்லை, வியூ பாயிண்ட் தானே போகிறப்போ அப்படின்னாங்க. ஹெல்மெட் போட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். நான் இப்போ கழட்டி வாங்க முடியல, மூச்சு வாங்க முடியல. அங்கே போயிட்டு ஒரு ஒத்தடி பாதை மாதிரி வரும், அதில் தான் போகணும் அப்படின்னாங்க. நம்ம லேட் பண்ணால் இவர் தான் பார்த்துக்கோங்க. நீ சீக்கிரம் வந்தேன், நான் சீக்கிரம் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ இப்படி ஒரு ரோடு போகுது, இதில் ஒரு ரூட்டு போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் கீழே நடந்து போகணுங்க. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் நாங்கள். ஸோ இந்த மஞ்சள் கலர் போர்டு, ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர்டில்னா ரைட்டுங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேருந்து லெஃப்ட் போகாதீங்க, போர்ட்லேருந்து ரைட் அப்படின்னாங்க. இந்த வழி தான். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நடந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த முறையில் அப்படியே சுற்றி வந்திருக்கோம். டயர்டாக போச்சு. ஹெல்மெட் வேறு போட்டிருக்கேண்ணா. இது பண்ணால் லைட்டாக நீங்களே நடந்து போகிற ஃபீல் இருக்கா சொல்லுங்கள். எதுவும் காடு எருமை அந்த மாதிரி எதுவும் வைல்டு அனிமல்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. சிறுத்தை, அந்த மேகம் அப்படியே உரைச்சிட்டு போகிறது. ஒரு மேகம் அங்கே இருக்குது, அதுக்குள்ளே போய் சொல்கிறீங்களே, தெரியுது உங்களுக்கு அங்கெல்லாம். ஸோ அதோட அப்படி நடந்து வந்துருக்கோங்க. எப்போவே 20 நிமிஷம் ஆச்சு. அப்பா செம ரிஸ்க்கு. இன்னும் மிஸ்ட்டு தாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. பயங்கரமாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போ கொஞ்சம் லைட்டாக மிஸ்ஸாக இருக்குங்க. ஸோ கிளியராக ஆனால் அந்த டீட்டெயில் வீடியோலாம் போட்டுறேன். ஸோ டக்குன்னு எந்திரிக்கிறேன் ஓடுறான் பாருங்கள். ஸோ எந்திரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ்டாக தாங்க இருக்குது. நான் இப்போ பேச பயங்கர மிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ மிஸ்ட்டு போனோம்னா உங்களுக்கு கிளியராக எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடம் தெரியுது உங்களுக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு நடந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். கெத்த ரூட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தெரியுது உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கெத்த ரூட் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெத்த ரூட். இப்போ அப்படியே லைட்டாக மிஸ்ட் மறைச்சிக்கிட்டே வருதுங்க, தெரியுது உங்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வரையும் அப்படியே நடந்து போய் அந்த டாப்புக்கு போக போகிறாங்க. ரிஷி எந்திரி ஆரம்பிக்கலாம், வாங்க கிளம்புவோம். எனக்கு அந்தெல்லாம் விட இந்த இடம் தாங்க பயங்கரமாக இருக்குது பின்னாடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே போ. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் கிளைமேட்டும் பக்காவாக இருக்குது. பட் அந்த இடம் தாங்க. ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா என் கண்ணை உடுத்திக்கிட்டே இருக்கு. அங்கே போகணும் போல். ரிஷி கிளம்பு, பைக்கில் ஏறு போ. அங்கே உச்சிக்கு தெரியுது பாருங்கள், மிஸ்டெல்லாம் மறைச்சிக்கிட்டு பயங்கரமாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே பக்காவாக இருக்குங்க. ஒரு பயங்கரமாக இடம். நீங்கள் வரதான் கண்டிப்பாக தாராளமாக வரலாம். அப்படியே வியூ படி பின்னாடி பாருங்களேன். ஒரு பயங்கரமான இடம். இங்கே தெரியுதா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று 2 இருக்குங்க. ரிஷி தான் பார்க்குது அது. ஏ ஹாய் அப்பா சரியான சைஸ். அது பாருங்கள் நம்மளே குறுக்குறுன்னு பார்க்குது. அதான் பாட்டிமா உங்களுக்கு பயமா இல்லையா? உங்களுக்கு பயமா இல்லையா? உங்களுக்கு பயமில்ல, எதுவும் பண்ணாதே அவன். அதான் சரி பார்த்து பாட்டிமா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா மழை அடிச்சு உங்களுக்கே தெரியும். GoPro 9 வந்து நம்ம மீடியா மோடு போட்டால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ பேக்கில் தாங்க வச்சவங்க ஒரு வழியில். நல்ல மழை. இவன் நின்றுன்னு சொன்னால் உடனே நல்ல மழை அடிச்சிருச்சு. ஸோ நம்ம கேண்டி பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியலங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மழை அடிச்சிச்சு, பயங்கர மழை. உங்களுக்கே தெரியும் GoPro வந்து மலையில் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது வித் மைக். ஸோ அதனால் அதை கழட்ட வேண்டியதாக போச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாண்டி ஃபுல்லாக இங்கே காட்டேரி ஃபால்ஸ்கிட்ட வந்திருக்கோங்க. தெரியுது உங்களுக்கு பா. இங்கே பார்த்தீங்கன்னா மழை இல்லை. ஸோ அதனால தான் மறுபடியும் GoPro போட்டு நிறைவுரை ஸோ சம்மரியை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் போகிற மாதிரி தான் போங்க, தாராளமாக போனோம். சூப்பரான இடம். ஸோ என்னென்னா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தாங்க பிரச்சனை. மிச்சப்படி வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சின்ன வழி தான், அதுதான் ஒரு பிரச்சனை. மிச்சப்படி வேறு எந்த இதுவுமே இல்லை. லைட்டாக என் கையை தான் அந்த செடி கீறிடுச்சுன்னா நினச்சி பாருங்க, அவ்வளோ ஷார்ப்பு செடி. லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்கிட் ஆகிடுச்சின்னு வருது பாருங்கள், வண்டியில் வரும்போது ஸ்கிட் ஆகிடுச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு.
ஸோ விடுங்க, என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஒன் டைம் போய் ஊட்டி நீங்கள் இது வர மாதிரி தான் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல இடம் தான். பட் ஃபேமிலியோடு போக முடியாது, ரொம்ப தூரம் நடந்து போகணும், ரிஸ்க்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு இந்த பைசனில் இருந்துச்சு, அதெல்லாம் பயங்கர ரிஸ்க்குங்க. அது ஒன்று தான், மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டூ வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.